பேச்சலர் பசங்களுக்கு வீடை விட்டு ஒரு வருஷம் நான் கால் வலியிலேருந்து மாடி ஏறக்கூடாதுட்டாங்க. காலி பண்ணக்குள்ளே பார்க்காத விட்டுட்டேன். வீடை விட்டு வச்சுருக்காங்க பாருங்கள், அப்படியே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. சரி இப்போ கொஞ்சம் சுமாராக இருக்குது, காலி பண்ணி ஒரு மாதம் ஆகுது. சரி வந்து பார்க்கலாம் நம்ம பார்த்தா என்ன நிலமையில் இருக்கு பாருங்க. இதுலேயே தானே அவங்களும் சமைச்சி சாப்பிட்டு குடும்பம் நடத்தி காலியாகி ஒரு மாதம் ஆச்சு. இந்த அடுப்பு மேடையிலே சமைச்சி சாப்பிட்டுட்டு 3 பேர் இருந்தாங்க. நல்லா இன்ஜினியர் படிச்சுட்டு டிப்ளமோ படிச்சுட்டு இந்த பெரிய பெரிய கட்டடத்தில் இன்ஜினியராக இருந்தாங்க. இது என்ன மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இன்றைக்கி வீடு பார்க்க வரேன்னுட்டாங்க. எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்கள கூப்பிட்டோம். அவங்க இன்றைக்கி நாளைக்குன்னு விட்டுருக்காங்க. எங்கள் மாடி வீடு மேலே இருந்து ஜன்னலில் பார்த்தா ரியான் குட்டியே, ரியான் என்ன பண்ணுறாரு? எங்கள் இருக்கிற லேண்டெல்லாம் தெரிஞ்சு மாமரம், தென்னை மரம், குட்டி தோட்டம் பாருங்க. இந்த பத்திட்டு என்ன அழுக்காக இருக்குது. இப்போ இதெல்லாம் வச்சு நடுத்திட்டு எல்லாம் வச்சு சிம்பிளாக வீட்டில் இருக்கிறத வச்சு நல்லா பழம் கழுவி எடுக்கலாம். வாங்க பாருங்க, பத்திட்டு என்ன அழுக்கு பண்ணிட்டு பாருங்கள். வீட்டில் இருக்கிறது வச்சு ஒரு இது பண்ணலாம். சோப்பு தூள் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். நான் துணி துவைக்கிற சோப்பு தூள், கல்லுப்பு ஒரு கை போட்டுக்கோங்க. நம்ம சோடா மாவு அது ஒரு ஸ்பூனு, பேக்கிங் சோடா, வீடு துடைக்கிற லிக்விடு இது ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு அடுப்புத்திட்டு வாஷ் பண்ணி பார்க்கலாம். ஊற்றியாச்சு. இது ஒரு மக்கு தண்ணி கலந்துக்கலாம். இந்த மக்கு நிறைய கலந்து ஃபஸ்ட்டு இந்த ஜன்னலெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த அடுப்புத்திட்டு நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி விட்றலாம். ஒட்டரை அடிச்சுட்டு தண்ணி ஊற்றி விட்டு அதுக்கப்புறம் இது கலந்து இதில் ஒரு மக்கு தண்ணி பிடிச்சிக்கலாம். இப்போ பிடிச்சி வச்சிடலாம். உப்பெல்லாம் கரையிட்டோம். அதுக்குள்ளே இந்த ஒட்டரை அடிச்சுட்டு இதுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். என்ன ஊற வச்சாலும் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்க. வாங்க ஃபஸ்ட்டு இந்த பக்கெட்டை வாஷ் பண்ணிக்கலாம். பயங்கர அழுக்காக இருக்குது. நல்லா இந்த ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். கை க்ளோஸ் இருந்தால் கை க்ளோஸ் போட்டுக்கோங்க. என்கிட்ட கை க்ளோஸ் இல்லை. 1 லிட்டரில் இதில் வந்து கொஞ்சம் தான் ஊற்றிருக்கிறேன். பாருங்க எப்படி அழுக்கு போகுது. சவுறு பெயிண்ட் அடிக்கணுமா? ஆமாம், சவுரெல்லாம் பெயிண்ட் அடிக்க போகிறோம். சரி பழம் நம்ம இப்படி அழுது காமிச்சேன். மக்கள் லிக்விட் வச்சு கீழே போகணும் வீட்டுக்கு. சும்மா லைட்டாக தேய்ச்சேன். எவ்வளோ அளவு நினைப்பேன். சூப்பர். வீட்டுக்கு கூட நம்ம இந்த மாதிரி ரொம்ப அழுக்காயிடுச்சுன்னா இந்த மாதிரி போட்டு தேய்ச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும். நாப்பு பெயிண்ட் வேறு பத்தா. பாருங்க எவ்வளோ வெள்ளையாயிடுச்சுங்க. எவ்வளோ அழுக்கிறது மாதிரி பார்க்கக்குள்ள பாருங்க. பார்த்தீங்களா ஓரளவுக்கு பண்ணியிருக்கோம். இந்த பால் இது ஏதோ போட்டு ஒட்டியிருக்கேன். கத்தியில் சொரணை வந்துடும். ஊற வச்சுருக்கேன். கத்தியில் எடுத்துடலாம். பேப்பர் ஒட்டிடுச்சு நல்லா. அவ்வளோ பாருங்க. கொஞ்சம் தான் ஊற்றுனேன், நிறையா கூட ஊற்றலை. இருக்குது. வாங்க பாருங்கள். சிங்க் வந்து எவ்வளோ அழுக்காக இருக்குது. வீட்டில் தேய்ச்சி பாருங்கள் எவ்வளோ அசுத்தமாக இருக்குதுங்களா. சிங்க்கு பேச்சுலர் பசங்க வேலை தான் வந்து பார்க்காத ஒரு வருஷமாக விட்டு இதே வீணாக போய் கிடக்குது. லிக்விடே கொஞ்சம் தான் ஊற்றணும் பாருங்க. இன்னும் 1/2 மக்கு அப்படியே இருக்குது.
இந்த கொஞ்சம் லிக்விடுக்கு அவ்வளோ அழுக்கும் போயிடுச்சு. எவ்வளோ அழுக்கு போயிடுச்சு பாருங்க. சூப்பராக அப்படி வெள்ளை வெள்ளையன்னு இருக்கு. சிங்க் எப்படி வெள்ளையாகிடுச்சுன்னு எவ்வளோ கருப்பாக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு ஒன்றும் வீட்டு எந்த காசு செலவே இல்லை. ப்ளீச்சிங் பவுடர் கிடையாது, ஆசிட் கிடையாது, சோப்பு தூள், வீட்டுக்கு துடைக்கிற அந்த லிக்விடு, கொஞ்சம் பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூனு, அவ்வளோதான். உப்பு ஒரு கை கல் உப்பு ஒரு கை நிறையா, 1 லிட்டர் தண்ணி, அவ்வளோதான். பாருங்கள் என்ன க்ளீனாக எல்லாம் இருக்குங்க. எவ்வளோ பார்த்தேன் க்ளீனாக இருக்குங்களா. சிங்க்கு பாருங்கள் எப்படி கொஞ்சம் நேரம் தான் கழுவுனேன், நிறையா கூட கஷ்டப்பட்டு கழுவுனேன். அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பேச்சலர் பசங்களுக்கு யார் வீடு விட்டாலும் எந்த மாதிரி விடாதீங்க. வாரம் ஒரு தடவை போய் பாருங்கள்.